எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹேர் ஆயில் எப்படி வீட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கருவேப்பிலை எண்ணெய் தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறது. அது கூடவே வீட்டிலே கிடைக்கிற 2-3 ஐட்டம்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கு. கரெக்டான மெத்தடில் டீட்டெயில்டாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்படியே செஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு எண்ணெய் ஒரு வருஷத்துக்கு மேலே எல்லாம் கெடாமல் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற க்ளீனாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு. கருவேப்பிலை எடுக்கும்போது மார்க்கெட்டில் இருந்து வாங்குறத எடுக்கக்கூடாது, வீட்டிலே கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. இல்லை பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் வாங்குறதுல கண்டிப்பாக பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், அது நம்ம ஹேருக்கு நல்லா இருக்காது. பூச்சி தூசி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுகுற மாதிரியா இருந்தால் நீட்டாக தொடச்சி ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கான கருவேப்பிலை தான் எடுத்து வச்சுருக்கு. இதோட அளவு கரெக்டாக எவ்வளோன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை எடுக்கும்போது நல்ல பச்சை கலரில் க்ளீனாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்துருச்சு அப்படின்னா எண்ணெய்க்கு நல்ல டார்க் கலர் கிடச்சிடும். இதே மாதிரி டார்க் கலர் பச்சை கலரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதே மாதிரி முத்தாத்த கருவேப்பிலை எடுத்துருச்சு அப்படின்னா எண்ணெய்க்கு கலர் இருக்காது, குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முத்தினதுக்கு அப்புறம் இதே மாதிரி மஞ்சள் கலரில் ஆகி போனால் கருவேப்பிலையும் எடுக்கக்கூடாது, அதுவும் எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே முத்தனை டார்க் கலரில் க்ளீனாக இருக்கிற இதே மாதிரி இருக்கிற கருவேப்பிலை எடுக்கிறத எப்போவுமே எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயிலோட வீடியோவில் யாரோ ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் அதில் பச்சை கலர் சேர்த்துருக்கு அப்படின்ட்டு. பச்சை கலர் ஒன்றும் தேவையில்லை, நமக்கு நல்ல முத்தனை கருவேப்பிலையில் டார்க் கலரில் செஞ்சால் நல்ல கலராக டார்க் கலரில் எண்ணெயும் கிடைச்சிடும். கருவேப்பிலை மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இது ஒரு டைம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாருக்குள்ளே தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு இதே மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுக்க முடியும். இது நல்லா அரைஞ்சிருச்சு. இதோட அளவு இந்த அரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இலை இருக்கு இல்லைங்களா, அது நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண கருவேப்பிலை வேணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. பவுடர் பண்ண கருவேப்பிலை எண்ணெய் கொதிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிக்க வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்கு அலுமினியம் அந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பச்சை வெந்தயம் தான், வறுக்காத்த பச்சையாக இருக்கிற வெங்காயம். இதே மாதிரி ஒரு டைம் நசுக்கி சேர்த்துக்கோங்க, இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம், அதுவும் இதே மாதிரி இடித்து எடுத்துருக்கு. எல்லாமே பச்சையாக தான் நம்ம சேர்க்கிறது. இடித்து எடுக்கும்போது ரொம்ப பவுடராகி போகாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். மிளகு பெப்பர் முழுசாக தான் சேர்க்கிறது. 5 to 6 சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி தலைவலி சளி பிடிக்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தால் மட்டும் பெப்பர் சேர்த்து எண்ணெய் ரெடி பண்ணி எடுத்தால் போதும். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா எண்ணெய் ரெடி பண்ணும்போது இந்த மிளகு சேர்க்க வேண்டியதில்லை. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மிளகு சேர்க்கும்போது அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு மேக்ஸிமம் ஒரு 6 to 8 மிளகு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்து எண்ணெய் ரெடி பண்ணி எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சிருச்சு அப்படின்னா நைட்டு சில டைம் தூக்கம் வராது. அதனால மிளகு சேர்க்கும்போது பார்த்து பண்ணிக்கோங்க. சைனஸ் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகு சேர்க்க வேண்டியதில்லை, பெப்பர் அவாய்ட் பண்ணிடலாம். மிச்சம் எல்லாமே அதே மாதிரி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இதுக்குள்ளே நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் கொப்பரை எல்லாம் இருந்தால் அது அங்கேயே ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் ஆயில் மில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் அது ஓகே சொல்கிறது இல்லை. நமக்கு நேச்சுரலாக மில்லு கிடைக்கிறது மாதிரியா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக, எனக்கு சின்ன வயசில் தெரிஞ்சிருந்தே வீட்டிலே ரெடி பண்ணி எடுக்கிற தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கு தேங்காயோட ஒரு கொப்பரையோட ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எந்த மாதிரி பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஒரு ஸ்மெல் இருக்காது. பக்கத்தில் போகும்போது தான் தேங்காயினோட நேச்சுரலாக இருக்கிற மனம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் மார்க்கெட்லேருந்து வாங்குறது அந்த மாதிரி இல்லை.
அது வந்து அதோட மனம் வித்தியாசமாக இருக்குது, நமக்கு நேச்சுரலாக வீட்டில் ரெடி பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பிராண்டும் நான் ப்ரமோட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஓகேயா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லை இருந்தால் மில்லிலிருந்து வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து இந்த நுரை வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நுரை ஃபுல்லாக அமங்கணும். இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம அந்த பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிற இலை கறிவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அந்த இலை முதல்ல ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் நம்மளுக்கு சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகிறது. அந்த ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்க, பக்குவம் பார்த்தா போதும். அந்த வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நுரை ஃபுல்லாக அமங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஃப்ரையாக இருக்குது. அதோட கலர் வந்து ஒரு கோல்டன் கலராக மாறி இருக்குது. எண்ணெயோட கலர் வந்து பச்சை கலராகவும் மாறி இருக்குது. நுரை கம்ப்ளீட் அமங்கி இருக்குது. இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தீ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தோட கலர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கிற ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கருகி போயிடும். எண்ணெய் ரெடி பண்ணும்போது கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. கருகிருச்சு அப்படின்னா முடி கொட்டிடும். கரெக்டாக ஃப்ரை ஆகலை அப்படின்னா சளி பிடிச்சிடும். அது பார்த்துட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக இருக்கிற காஞ்ச துணிக்குள்ளே ஊற்றி இதை அரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினருக்குள்ளே ஊற்றியும் அரிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது. கையில் ஒன்றும் எண்ணெய் ஆகாது. இந்த மாதிரி ஊற்றி வச்சிருச்சு அப்படின்னா அந்த டைரெக்டாக அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்திருக்கிற அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயினரில் எண்ணெய் கொஞ்சம் நேரம் 2-3 நாள் இது மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். ட்ராப்பாக ஒரு துளி துளியாக விழுந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருச்சு அப்படின்னா 2-3 நாளைக்கு, ஒரு வாரம் வரைக்கும் எல்லாம் நமக்கு தலையில் தேய்க்கிறதுக்கு அந்த பாத்திரத்திலிருந்தே எண்ணெய் கிடைச்சிடும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த எண்ணெய் நல்லா அரித்து ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றி எடுத்து வச்சிருச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு இது கெடாமல் இருக்கும். இப்போ இது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, 1/2 லிட்டர் தான் இருக்குது. அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு எண்ணெய் வந்துட்டு முடி நல்லா வளர்கிறதுக்கு, முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கு, முடி அடர்த்தியாக பிளாக் கலரில் வளர்கிறதுக்கு, அதே மாதிரி டாண்ட்ரஃப் எல்லாம் போகிறதுக்கு, எல்லாம் முடியோட ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த ஒரு எண்ணெய் நல்லாயிருக்கும். முடிஞ்சால் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வீட்டில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா மட்டும் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆயுர்வேத மூலிகை கூடி சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலைன்னா நம்ம ஃபேமிலியில் வித்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.